தேர்தல் பரப்புரைகளில் அரசியல் தலைவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன என்ற கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு பொதுக்கூட்ட இடம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தை போட்டால் யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது, ரோடு பிளாக் ஆகாது, ஆம்புலன்ஸு மற்ற வாகனங்களுக்கு இடைஞ்சல் இருக்காது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயும் போகும்போது இந்த டைமுக்கு வரேன் இப்போ தான் வருவேன் அப்படின்ற கரெக்டான டைமை சொல்லிட்டாங்கன்னா அப்போ பொதுமக்களும் அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. டிராஃபிக் எதுவும் பெருசாக இருக்காது. இவங்க முன்னாடியே வரேன்னு சொல்லிடுறாங்க, அந்த இடத்துல பொதுமக்கள் நிற்கிறாங்க, அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு வராங்க. டைம் லேட் ஆகும்போது அங்கே டிராஃபிக்கும் இருக்குது, பொதுமக்களான இடையூறும் இருக்குது. இப்போ தேர்தல் ஆரம்பிச்சிச்சு, பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் 50 வாக்குறுதி 100 வாக்குறுதின்னு கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறத கம்மியாக கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒன்றே செய்யணும். பிரச்சாரம் நடக்கிறது எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். ஆனால் கொடுக்குற வாக்குறுதி கரெக்டாக நிறைவேற்றினா ஓகே. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? ஃபஸ்ட்டு பட்ஜெட் இருக்கா, நிதி இருக்கா, கவர்மெண்ட் நிதி இருக்கா, நிறைவேற்றுற அளவுக்கு நிதி இருக்கா, மக்கள் திங்க் பண்ணி ஓட்டு போடணும். அடுத்தட்டு மக்களை போய் சென்றடைகிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்க சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அது நல்ல விதமா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பொதுவா நீ அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு கேட்கலாம். ஆனா ஒருத்தர் அசிங்கமா பேசக்கூடாது. அது எல்லாரும் குறைகளத்தையும் சொல்றாங்க வரைய அதோட இதை கரெக்டா நல்லது பண்றோம்ன்றதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை அப்படி இதுதான் பண்றேன்னு கரெக்டா சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்ல முறையா இருக்கும். முன்னாடிலாம் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பரப்புரையே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருடைய அரசியல் கட்சிகளும் அவங்க இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு எல்லாரும் குற்றச்சாட்டுகளோட வராங்க. ஆனால் அந்த பரப்புரையில் சொல்கிற விஷயங்களை சரியாக செய்ய மாட்டாங்க. எல்லாருமே உங்களோட கொள்கையான திட்டங்களை தெளிவாக சொல்லுங்கள்.